பராசக்தி படத்தை 4 நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணி பொங்கல் வின்னர் ஆயிடலான்னு பார்த்தாங்க. ஆனா இங்க ஒருத்தங்க செப்டம்பர்லயும் அக்டோபர்லயும் ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி நடுவுல வந்து வின்னர் ஆயிட்டாங்க. அவங்க தான் தலைவர் தம்பி தலைமையில் நம்ம ஜீவா நம்ம அண்ணன் படம் தான் வரல, நம்ம படத்தை இறக்குவோம் அப்படின்னு சொல்லி தலைவர் தம்பி தலைமையில் படத்தை பொங்கலுக்கு இறக்கியிருந்தாரு. இந்த படம் நம்ம கெஸ் பண்ண மாதிரியே பொங்கலுக்கு நல்ல ட்ரீட்டா தான் அமைஞ்சிருந்துச்சு. ஒரு ரொம்பவே சிம்பிளான கதையை எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு என்ஜாயபிளா பிளே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஊராட்சி மன்ற தலைவரா இருக்க நம்ம ஜீவா அவரோட தலைமையில ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு பாக்குறாரு. அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டா கிடைக்கும் அப்படிங்கறதுனால அவரோட தலைமையில அந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி ஓட்டெல்லாம் வாங்கிடணும் அப்படின்னு பாக்குறாரு. அப்படி அவரோட தலைமையில நடக்கக்கூடிய அந்த கல்யாணத்துல நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி அவர் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாரா இல்லையா, அப்படி என்னதான் அந்த கல்யாணத்துக்கு நடுவுல பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ரொம்பவே சிம்பிளான கதை தான். இதை கொண்டு போன விதங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஜீவாவோட அந்த ஆக்டிங்கிறதும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபன்னா நல்லாவே இருந்தது. இந்த படத்தோட டைரக்டர் ஆல்ரெடி பெலிமி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காரு. இப்போ நான் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல, ஏன்னா ஆல்ரெடி இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தப்ப ஃபேமிலின்னு சொல்லிட்டேன். அந்த படம் இன்னுமுமே நல்லா இருக்கும். இந்த படத்தை விட அந்த படம் இன்னமுமே சூப்பரா இருக்கும். இந்த படம் அதை விட கொஞ்சம் ஓகேவா தான் ஃபீல் ஆச்சு. ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு இல்லை, ஆனா நல்லா இருக்கு, நல்லாவே எடுத்திருந்தாரு அவரு. ஆனா இந்த படத்துல எனக்கு ஒரு குறையா இருக்கிறதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, தம்பி ராமையாவோட கேரக்டரை MS பாஸ்கர் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓவராலா பார்க்கக்குள்ள ஒரு நல்ல படம் தான், நல்லா இருக்கு.